கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். தேவன் நமக்காக இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். இப்பொழுதுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் கேட்டு கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போமாக.
தேவா உம்பலந்தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பலந்தாருமே. உயிருள்ளவரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ளவரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். தள்ளாடுகிற முழங்கால்களை தேவன் உறுதிப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை பெரியது. அவர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், அதில் 28ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை, இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. சீக்கிரமாகவே கர்த்தர் தமது காரியத்தை பூமியிலே நிறைவேற்றி முடிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சீக்கிரமாக நிறைவேற்றுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். அநேக ஸ்தோத்திரம் தேவைகளுக்காக நாம் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். எப்பொழுது என்னுடைய காரியம் நடக்கும், எப்பொழுது என்னுடைய காரியங்கள் கைகூடி வரும், எப்பொழுது என் காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி பல நாட்களாக, பல மாதங்களாக, பல ஸ்தோத்திரம் காலங்களாக நாம் காத்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுது இது நடக்கும், எப்பொழுது என் காரியம் நிறைவேறும் என்று சொல்லி ஏக்கத்தோடு ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சீக்கிரமாக கர்த்தர் நான் அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சீக்கிரமாய் நான் என் காரியத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இதை நாம் அப்படியே பிடித்து கொள்ளணும். சீக்கிரமாகவே கர்த்தர் அவர் காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் தாமதமாகிக்கொண்டே இருக்கலாம். நாம் ஸ்தோத்திரம் பல தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அது லேட் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறோம். இது எப்பொழுது நடக்கும், இது எப்பொழுது நிறைவேறும்? ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் அதை சீக்கிரமாக உங்களுக்கு நான் அதை செய்வேன். அல்லேலூயா. சீக்கிரமாக இந்த பூமியிலே என் காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எந்தெந்த காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று வேதத்திலிருந்து நாம் சில வசனங்களை நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. நான் சீக்கிரத்தில் உன் காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, ஆண்டவர் எதை நிறைவேற்றுவாரா? உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. பூமியிலே நான் சீக்கிரத்தில் என் காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தை அவர் எப்பொழுது நிறைவேற்றுவார் என்றால் சீக்கிரத்திலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எதை நிறைவேற்றுவார்? உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விருப்பம் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. விருப்பம் இல்லாதவங்களுக்கு எதையும் ஆசைப்படாதவங்களே கிடையாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இது நடக்கணும், என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கணும், என் குடும்பத்தில் இந்த நன்மையான காரியங்கள், ஏராளமான விருப்பம் இருக்கிறது. விருப்பப்படுறது தப்பு கிடையாது. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லி இருக்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறத தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறத தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் நீதிமான் நல்லதை தான் விரும்புவான். அல்லேலூயா. தவறான காரியத்தை நீதிமான், ஆண்டவருடைய பிள்ளைகள், நீதிமான் என்றால் எல்லாம் யாரு? நம்ம தான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படி என்றால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் நல்லதையே தான் விரும்புவான். அல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சீக்கிரத்திலே நிறைவேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை நான் சீக்கிரத்திலே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இனி தாமதிக்காது. இனி தேவனுடைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் எனக்கு எப்போ செய்வாரோ, நான் விரும்பி, அதாவது நான் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் எப்பொழுது நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இது எப்பொழுது நடக்கும்? பல நாட்களாக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், பல மாதங்கள், பல காலங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், சீக்கிரத்தில் நான் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். வேதத்தில் அநேக மனுஷருடைய வாழ்க்கையில் அவர்கள் விருப்பத்தின்படி தான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. விருப்பம் இல்லாததை கர்த்தர் அவர் தானாக அதை செய்ய அவர் மாட்டார். விருப்பம் இல்லாததை ஆண்டவர் விரும்பி அதை செய்ய மாட்டார். விருப்பம் யாருக்கு எது
விருப்பம் இல்லை. நிறைய பேர் அவங்க யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் நடக்கிறது நடக்கட்டும், எது நடக்குதோ அது நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஜனங்க சொல்லுவாங்க. நம்ம ஏன் அதை விரும்பணும்? நம்ம விரும்பினா அது எப்படி அது தவறாதானே ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை அறிந்து அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பெதஸ்தா குளத்தண்டையிலும் ஆண்டவர் இயேசு அங்கே போன போது அந்த வியாதியஸ்தனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். வாசிங்க அந்த வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனம். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், அவனுடைய விருப்பத்தை கேட்கிறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நிறைய பேருக்கு சில விருப்பம் இருக்காது. இப்படியே நம்ம காலத்தை ஓட்டிடலாம், இப்படியே நம்ம பலவீனத்தில் நம்ம இருக்கிற மாதிரியே அப்படி ஓட்டிடலாம் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கிறதுனால தான் ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறாயா? அல்லேலூயா. நீ சொஸ்தமாக வேண்டும், நீ சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆனால் அவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னை இந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. பாருங்க, அவனுக்கு அந்த வியாதியஸ்தன் வெகு காலமாய் அவன் அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் தான் இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த ஒரு வழி இருக்குது, ஒரு அற்புதம், எனக்கு சுகம் கிடைக்கிறதற்கு ஒரு வழி இருக்குது. அதாவது அந்த வழி எங்கே இருக்குதுன்னு அந்த வழி பக்கத்தில் தான் இருக்கிறான். அந்த வழி எங்கே இருக்குதோ அது பக்கத்தில் தான் இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் தான் இருக்கிறான். நிறைய பேருக்கு அங்கே அற்புதம் நடக்குது, எனக்கும் இந்த இடத்துல அற்புதம் நடக்கணும் அப்படின்ட்டு அவன் ஒரு விருப்பத்தோடு அந்த இடத்துல இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு அதை பார்த்து தான் அந்த இடத்துல வந்து அவனிடத்துல கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. அவனுடைய விருப்பத்தை கேட்டு கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்தான். அல்லேலூயா. 38 வருஷமாய் எழுந்திருக்கவே முடியாத அந்த மனுஷனுடைய விருப்பத்தை என் தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கால்களிலே உங்கள் சரீரத்தில் என்ன பலவீனங்கள், எந்த விதமான சுகவீனம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமை இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் இறங்கி தேவன் ஒரு புது பலனை கொடுத்து உங்களை எழுந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. சரீரத்தில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுடைய உள்ளத்தில் விருப்பம் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வரும்போதெல்லாம் ஒரு விருப்பத்தோடு ஒரு ஏக்கத்தோடு வரணும். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை கேட்டுதான் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. விருப்பத்தின்படி ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். நம்முடைய விருப்பத்தின்படி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் விரும்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும். வேதத்தில் ஒரு மனுஷன், ஏசா என்ற ஒரு மனுஷன், அவன் விருப்பமே இல்லை, ஆசீர்வாதத்தை அவன் அப்படியே தொலைச்சிட்டான். ஒரு கூழுக்காக சகோதரனிடத்தில் இந்த கூலை எனக்கு கொடு, நான் என் சேஷ்ட புத்திர பாகத்தை உனக்கு நான் தருகிறேன். யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை விரும்பினதுனால அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் யாக்கோபு போன வழி சரியில்லாத ஒரு வழி. சகோதரனை ஏமாற்றி அந்த பாதையில் சென்று அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், சேஷ்ட புத்திர பாகத்தை. தகப்பனிடத்தில் கூட அவன் தன்னுடைய வேஷத்தை சகோதரனை போல, ஏசாவை போல மாற்றி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்படின்னா அவன் விரும்புகிற போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், ஆனால் அது தவறான வழியிலே பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில்
ஆசீர்வாதம் வேண்டும் 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 சொல்லி நிறைய பேர் தவறான பாதையில் சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு வழியை காட்டுகிறார். அல்லேலூயா. தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த வழியிலே, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வழியிலே நாம் சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதில் எந்த வேதனை இருக்காது. அல்லேலூயா. எந்த ஒரு துக்கம் இருக்காது, எந்த ஒரு கலக்கம் இருக்காது. பாருங்க, இந்த யாக்கோபு அவன் சகோதரனை ஏமாற்றி, தகப்பனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால ஒரு நாள் அவன் வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைமை ஆகிறது. ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் அன்பு வைத்து அந்த பாதையில் அவன் செல்லு கலக்கத்தோடு வேதனையோடு அவன் சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் யாக்கோபோடு பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமானார், வாக்கு தத்தத்தை கொடுத்தார். 20 வருஷம் அவன் அந்த வழியை தெரியாமல் அவன் பல காரியத்தில் அவன் நெருக்கப்பட்டான். 20 வருஷம் அவன் அந்த ஆண்டவருடைய வழியை தெரியாமல் பல துன்பங்களை அனுபவித்தான். ஆனாலும் தேவன் சொன்னதை யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அல்லேலூயா. 20 வருஷம் கழித்து அவன் தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். தகப்பன் வீட்டுக்கு போகும்போது தான் ஆண்டவருடைய வழியை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தை அறிந்தபடினால எல்லாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்துகிறான். எல்லாம் அவனிடத்தில் இருக்கிற பொருள், எல்லா மிருக ஜீவன்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்து ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறான். பொழுது விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகட்டும், என்னை விட்டுவிடு, நான் போகட்டும் என்று சொன்னாலும் அவன் ஜெபிக்கிறான். ஆசீர்வாதத்தை விரும்பி கேட்கிறான். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். அல்லேலூயா. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை ஜெபிக்கணும். அதுதான் வழி. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாதை. ஜெபத்தை நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, யாக்கோபு ஜெபித்தது போல, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த இடத்துல யாக்கோபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்படி என்றால் நீங்கள் எதை விரும்பி கொண்டிருக்கிறீங்க? இந்த பகல் வேளை, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்பி தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் நான் அதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சீக்கிரத்தில் உங்கள் விருப்பத்தை நான் அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை அறிந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துலையும் ஒரு கானானிய ஸ்திரீ அவள் ஆண்டவர் சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவில் ஓடி வருகிறார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, நீர் எனக்கு இறங்க வேண்டும். என் மகள் அவள் வேதனைப்படுகிறாள். என் மகள் வியாதியினாலே, பிசாசின் பிடியினாலே அவள் அலக்களித்து கொண்டிருக்கிறாள். இயேசுவே, நீர் எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறாள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல கொஞ்சம் மௌனமாக இருக்கிறார். கொஞ்சம் டைம் அவனுக்கு, அந்த ஸ்திரீக்கு ஒரு நேரத்தை வைக்கிறார், மௌனமாக இருக்கிறார். ஆனாலும் அவள் விருப்பத்தை அவள் விடவே இல்லை. அந்த கானானிய ஸ்திரீ விருப்பத்தை விடவே இல்லை. ஆண்டவரை, நீர் எனக்கு எப்படியாவது உதவி செய்யதான் வேணும். நீர் எப்படியாவது என்னுடைய மகளுக்கு அற்புதத்தை செய்யதான் ஆக வேண்டும். நீர் எப்படியாவது என்னுடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்கதான் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை விடவே இல்லை. அவள் பணிந்து, வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பாதத்தில் அவள் பணிந்து கொண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனத்துக்காக வந்தேனே ஒழிய மற்ற எதுக்காக நான் வரலை என்று சொல்கிறார். ஆனாலும் ஆண்டவர் அவள் விடவே இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் பிள்ளைகளின் அப்பத்தை எப்படி நாய்க்குட்டிகளுக்கு போட முடியும் அப்படின்னு சொன்னபோது அவள் பாருங்கள், ஒரு சாந்தத்தோடு, அவள் நிதானத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மையோடு சொல்லுகிறார், மேஜையிலிருந்து விழும் துணிக்கையே அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே, என் அந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்தையாவது நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவள் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு அவள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, நீ விரும்பினது உனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அதுதான் சொல்லுகிறார், நான் சீக்கிரத்தில் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா.
எதை நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீங்க? சுகத்தை விரும்புகிறீங்களா? உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் வாய்க்கணும், என் குடும்பத்தில் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யணும், என் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் உயர்வை தரணும், என் தொழிலில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணணும் என்று நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னது தான். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் விருப்பத்தை தேவன் சீக்கிரத்திலே நிறைவேற்றி முடிப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசியுங்கள். அதே சங்கீதத்தில் சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 5வது வசனம் சிஸ்டர். 5. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது சொன்னார், சீக்கிரத்திலே என் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொன்னார். எதை நிறைவேற்றி முடிப்பார்? உங்கள் விருப்பத்தை தேவன் சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. உங்கள் வேண்டுதல்கள், நீங்கள் எதை முதலாவது விருப்பப்படுகிறீங்களோ, எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ, அதை நீங்கள் எப்படி ஒரு ஜெபமாக வேண்டுதலாக ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி தானே? ஆமென், அல்லேலூயா. எதை நீங்கள் உள்ளத்தில் மனசில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை வேண்டுதலாக அதை தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லுகிறதுனால இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உங்கள் வேண்டுதலை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்பது தான் ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் ஜெபங்களை, உங்கள் வேண்டுதல்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் உங்கள் ஜெபத்துக்கு தேவன் அவர் பதிலை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். சீக்கிரத்தில் நான் பூமியிலே என் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென், அல்லேலூயா. வேண்டுதலை நிறைவேற்றுவார். பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் அவள் வேண்டிக் கொள்ளுகிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அவள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் மிகவும் வேதனையோடு இருக்கிறேன், என் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. எத்தனையோ காலங்களாக, எத்தனையோ நாட்களாக, மாதங்களாக அவள் ஜெபித்து கொண்டு தான் இருந்தாள். ஆனால் அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஆண்டவர் சமூகத்தில் அவள் அழுது கொண்டு அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஒரு நாள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். கர்த்தர் அந்த வேண்டுதலின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், உங்கள் வேண்டுதல்களை கேட்கிறவர். கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதல்களை நான் சீக்கிரத்திலே நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்கள் வேண்டுதல்களை சீக்கிரத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். நிச்சயமாய் அதை செய்வார். அல்லேலூயா. அன்னாருடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதிலை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்படி என்றால் தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீங்கள் விடுகிற கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து காத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும்
அது வீணாக போகவே போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்கள் வேண்டுதலை அவர் நிறைவேற்றி முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யாப்பேஸ் என்ற ஒரு மனிதன் அவன் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அதை அருளினார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 நாளாகமம். யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல யாப்பேசு அவன் துக்கத்தோடு அவன் தேவ சமூகத்தில் அவன் வேண்டுதல் செய்கிறான். அவன் தாய் அவனுக்கு என்ன பெயர் வைத்தான்னா துக்கத்தின் மகன். யாப்பேசுன்னா அவள் சொல்லுகிறாள், நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன், நான் இவனை வேதனையோடு பெற்றேன். என்ன வேதனைன்ட்டு இங்கே சொல்லப்படலை. ஆனாலும் அவனை நான் ஏன் தான் பெற்றேனோ, அதாவது யாப்பேஸ் ஜெபிச்சிருக்கலாம், நான் பிறந்ததுனால தான் இந்த குடும்பத்தில் எதுவும் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இவன் பிறந்ததுனால தான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, குடும்பத்தில் ஒரு நன்மை இல்லை, ஆனபடினால் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஒரு சரியில்லாதவனாய் இருக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் ராசி இல்லாதவனாய் இருக்கிறேன் என்று என் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாப்பேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. வேண்டுதலை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வேண்டுதல் என்ன? உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்க, எந்த காரியத்தில் நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க, தேவ சமூகத்தில் நீங்கள் கவலையோடு ஜெபிக்கிற அந்த வேண்டுதலுக்கு தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாப்பேசின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார், அது அவனுக்கு அப்படியே அருளினார். அதுபோல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற, நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் சீக்கிரமாய் நான் அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் தருவார். உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அதை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றி முடிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரே ஒரு வசனம் வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நான் இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பூமியிலே கர்த்தர் தமது காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொன்னாரே, இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் நல் வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன், சீக்கிரத்திலே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் வேண்டுதல்களை நான் சீக்கிரமாய் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. மூன்றாவது, நான் சொன்ன நல் வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நான் அதை நிறைவேற்றி சீக்கிரமாய் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? என்ன கொடுத்திருக்கிறார்? நிறைய இருக்குது. ஆயிரமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி, கர்த்தாவே, நீர் எனக்கு இந்த வருஷத்தில் இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறீர, நியூ இயரில், புது வருஷத்தில் இந்த வார்த்தை எனக்கு சொல்லி இருக்கிறீர, அதை நீர் எனக்காக நினைத்தருள வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, தேவ சமூகத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கையில் நிறைவேற்றினாரா? அதை அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எங்கெல்லாம் ஆபிரகாமை போக சொன்னாரோ அந்த இடத்துலலாம், அந்த வழியிலே, அந்த பாதையிலே ஆபிரகாம் போனபடினால ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் ஐஸ்வர்யவானாய் இருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு ஆசீர்வாதம் கொஞ்சம் தாமதமாகி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அதையும் ஆண்டவர் சமூகத்தில் அவன் விரும்பி கேட்கிறான், ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் காட்டுகிற பாதையிலே நான் நடந்தேன், தேவரீர் நீர் எனக்கு என்ன தருவீர் சொல்லி கேட்கிறான். 15 அதிகாரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உடனே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், நீ வானத்தின் நட்சத்திரங்களெல்லாம் எண்ணிப்பார், கடற்கரை மணலையெல்லாம் எண்ணிப்பார், இவைகளெல்லாம் எண்ணக்கூடுமானால் இவைகளைப் போல உன் சந்ததி இருக்கும். அல்லேலூயா. உன் சந்ததி இவ்வண்ணமாக பெருகி இருக்கும். ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டான். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஆண்டவர் எனக்கு சொல்லிவிட்டார், நிச்சயமாக அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆனால் அவன் சரீரத்தில் அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சூழ்நிலைமை எதிராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் சொன்னது தான். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்ன நல் வார்த்தையை நான் உங்களுக்கு சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா. சீக்கிரமாய் செய்வார். பூமியிலே என் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்கள் கைகளின் வேலையிலே அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் தரையில் விடவே மாட்டார். அல்லேலூயா. அது போன காரியமாய் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறபடி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாய்க்கை செய்வார். அல்லேலூயா. எதை வாய்க்கை செய்வார்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி அதை நடத்தி முடிப்பார். அல்லேலூயா. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. அல்லேலூயா. சொன்னதான் ஆண்டவர் நிச்சயமாய் அதை செய்து முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் சீக்கிரத்தில் உங்கள் காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். உங்கள் விருப்பத்தின்படி கர்த்தர் சீக்கிரத்தில் செய்து முடிப்பார். உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிப்பார். உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தையை அவர் சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இப்போமாவது கையை தட்டி ஆண்டவரை துதிக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடித்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஒரு நிமிஷம் நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் சீக்கிரத்தில் நான் அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே, இது லேட்டாய் தாமதமாகி கொண்டே இருக்குது, இது எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், நான் சீக்கிரத்தில் நான் என் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன், நான் சீக்கிரத்தில் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் எல்லா காரியங்களை, நன்மையான காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் நன்மையான காரியங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் காரியங்களை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு. வேடிக்கை பார்க்காது, கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது. கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் தேவன் தமது மகிமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய நாமத்தை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தோடு கர்த்தாவே உம்முடைய வசனத்தை, வார்த்தையை நாங்கள் தியானிக்க கேட்க கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பேருமாக கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பேருடைய விருப்பத்தை என் தேவன் நீர் சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருடைய வேண்டுதலை சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் சொன்ன நல் வார்த்தையை கர்த்தாவே நீர் சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து ராஜா, உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. செய்கிற எல்லா வேலையில் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பேருடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தெய்வீக சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. எல்லாருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து உம்முடைய சமூகம் முன்னும் பின்னுமாய் இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. எல்லா தீமைகளுக்கு, எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளுக்கு, எல்லா நாச மோசங்களுக்கு, விக்கினங்களுக்கு கர்த்தாவே எங்கள் சபையாரை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சட்டையின் மறைக்குள்ளாக, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக கர்த்தாவே நீர் ஒவ்வொரு பேரையுமாக நீர் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்களோடு கூட நடத்த வேண்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.